இல்ல கார் வாங்கிட்டா என்ன உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்துட்டாடா வாங்க என்னடா ஒஸ்ட் பொலிட்டிஷியன் யாருன்னா சீமான் தான். நான் பார்த்ததுல ஒரு கட்சி தலைவர் இவ்வளவு ஒஸ்டா. என்ன சிங்காரம் இப்படி சொல்லிட்ட? உங்க அண்ணன் விஜய் நிறைய பேசிருக்கிற, நான் அதை காட்டுறேன், அதையும் பார்த்துட்டு வந்து சொல்லு. என்ன மாதிரி உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. ஏன்பா பாத்தியாப்பா? சரி, இப்ப நீயே சொல்லு உங்க அண்ணன் விஜய் பத்தி. ஒரு கட்சி தலைவர் இவ்வளவு ஒஸ்டா இந்த மாதிரி தனி மனித தாக்குதல கீழ்த்தரமா இறங்கி பேசணும் யாரையுமே பார்த்தது இல்ல. பாத்துக்கோங்கப்பா, உங்க டிவிக்கு போய் உங்க தலைவரை பத்தியே சொல்லியிருக்காரு. இப்படி பேசலாமா அசிங்கமா? இதே உங்க விஜய் அண்ணா மூவிய உங்க வீட்டு 4 வயசு குழந்தையும் பாக்கும்ல. விஜய் அண்ணாவே இந்த டைலாக் பேசுறாரு கோவத்துல அப்படிங்கிறப்போ அந்த குழந்தையும் அதை யூஸ் பண்ணும்ல. பண்ணுமா பண்ணாதா? அப்போ குழந்தைகளுக்குள்ள கெட்ட வார்த்தையை சின்ன வயசுல உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வெளிப்படுத்துறாரா படம் மூலயமா? எங்க அண்ணா அந்த அளவுக்கு மோசமாலாம் பேசல. அவரு கோவம் நியாயமான கோவம், அதுக்காக அவர் வெளிப்படுத்தினாரு. உனக்கு யாரோ ஒருத்தர் கிஃப்டா கொடுத்த ஒரு பொருளை நீ வந்து திருடிட்டு வந்துதான் அந்த பொருளை வாங்கி இருக்குன்னு சொல்லி ஊரு ஃபுல்லா நான் சொன்னா நீ சும்மா இருப்பியா? அப்ப எங்க சீமன் அண்ணாக்கு கோவம் வருமா வராதா? உங்க அப்பா அம்மா எடுத்தாடா நான் காரை வாங்கணும்னு சொல்லி கேட்டது நியாயமான கோவம். இவங்க டிவிக்கு அரசு கவர்மெண்ட் ஏத்திருக்காங்கல்ல, இப்ப நினைச்சா கூட கேஸ் போடலாம்ல. ஏண்டா நாங்களே 0 தானே, நாங்களே கேஸ போட்டு உங்களுடைய 37 பேருக்கு வேலை கொடுத்துதான் நாங்க தடை பண்ணி வச்சிருக்கோம்ல.